பிரைஸ் தி லார்ட். தேவ மக்கள், இந்த காலவெளியில் கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவேளை துயரத்தில் இருக்கலாம், நீங்கள் அழுக்குறல், வலி, வேதனை, அவமானம் தாங்க முடியல. ஆனால் கர்த்தர் வழி செய்கிறவராக இருக்கிறார். வலி இல்லாத இடத்துல வழி செய்ய முடியும். இன்னைக்கு அவரை நோக்கி ஆராதிப்போம். உள்ளம் ஸ்திரமடையும். எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென், ஆமென். ஓ நல்லவர், ஜீவிக்கிறவர் நம் கர்த்தர். ஆராதிப்போமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவி கை கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவி கை கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே. அமேசுவே, குனிந்து தூக்கினீர். உமது காருண்யத்திலே எங்களை நடத்துவதற்கு நீர் எங்களை குனிந்து தூக்கினீர். ஆமென். ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில இருள், அந்த விளக்கு அணிந்து போய் விடுமோ என்ற பயம். ஆனால் நீ அந்த விளக்கை எரிய செய்கிறேன், இரவை பகலாக்குகிறேன். ஆமென். எரிந்து கொண்டே இருப்பதற்கு, எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக ஜீவிப்பதற்கு, இன்னைக்கு முதல் பிள்ளைகளுக்கு பலத்தையும் ஞானத்தையும் நீ தருவதற்கு நன்றி. தோல்விகள், அவமானங்கள், சூழ்நிலை மாற்றுவதற்கு அவைகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் நேரத்தில் உமது கிருபை உமது பிள்ளைகளை இன்றைக்கு பிடித்துக் கொள்ளட்டாம். சூழ்நிலை மாற்றுங்க, ஜெயத்தை கொடுங்க, சுகம் உண்டாக கிடவது. பலவினங்கள் மறையட்டும் அப்பா. என்னென்ன இடத்துல போராடிட்டு இருக்கிறாங்களோ என் தேவன் வழி செய்கிறாங்க. இப்பொழுதும் ஒரு வார்த்தையிலே நாங்கள் எரிந்து கொண்டே இருக்க, எப்பொழுதும் உமக்காக எங்கள் ஜீவன் இருக்கும் வரை நாங்கள் உமக்காக பிரகாசிப்பிக்க எங்களுக்கு கருவை பாராட்டும். நான் உமக்காக எரிந்து கொண்டிருக்க வேண்டுமே. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாஞ்சையை உமது பிள்ளைகளுக்கு கொடுங்க. நான் எப்பொழுதும் நான் எரிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஆமென். எப்படி செய்ய போவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அத்தியாயம் 4 வசனம். இந்த வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அதை வாசிக்கும் பொழுது என் உள்ளம் துள்ளி குதித்தது. நான் உங்களுக்கு இதை சொல்றதுக்கும் ஆவியானவர் அனுமதி கொடுத்தாரு இல்லையா? வாசிக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னியையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமென். எவ்வளோ அற்புதம்! இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார், எவ்வளோ ஒரு கன்சர்ன். நம்ம சில நேரம் சூழ்நிலையை பார்த்துட்டு என்னடா கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரு, மௌனமாக இருக்கிறாரு, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் வார்த்தையை பாருங்கள், அவர் நம்மளை குறித்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ண இந்த வசனத்தை பாருங்கள். நான் உன்னை கட்டுவிப்பேன்
அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. நீ கட்டப்படுவாய். ஒருவேளை இடிஞ்சு போயிருக்கலாம். இது இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ நீங்களும் நானும் இஸ்ரவேலர் தான். ஒருவேளை நல்லா தான் இருந்தோம், ஏதோ பாவம், ஏதோ கீழ்ப்படியாமல், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியில். அப்போ பாருங்கள், கட்டப்பட்டிருந்தது இடிக்கப்பட்டுருச்சது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அப்படியே விடலை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் கட்டுவிப்பேன், அதை நான் கட்டுவிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை நான் தான் செய்கிறேன்றாரு. திரும்பியும் சொல்கிறாரு, உறுதியோடு சொல்கிறாரு, நீ கட்டப்படுவாய்னா அப்போ அவர் செஞ்சு முடிக்கிறாரு. இந்த 2 வார்த்தையை தான் இன்னைக்கு பார்த்துட்டு முடிக்க போகிறோம். யூ வில் பி பில்ட் அகெயின். நீ திரும்பி கட்டப்படுவ. இன்னைக்கு நிறைய பேர் உடஞ்சு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கட்டுவேன் என்று சொல்லி அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறார். ஒருவேளை நம்முடைய லைஃப் உடஞ்சு போயிருக்கலாம். ஃபெயிலியர், டிஸப்பாயின்மெண்ட், சின் ஆர் லாஸ், பாவம், சில விஷயத்தை இழந்து போயிருக்கலாம். இட் டஸ் நாட் அபண்டஸ். நம்மளை அவர் நொறுக்கலை, உடைக்கலை. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக he promises I will build you again. நான் திரும்பி உன்னை கட்டுறேன்றாரு. காரியம், God builds broken lives. கர்த்தர் இந்த உடைஞ்சு போன வாழ்க்கையை அவர் கட்டுறாரு. வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க லைஃப் ஏனோதானன்னு இருந்தால் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது. இல்லைங்க, வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கணும். அதில் கடவுளுக்கு சாட்சி இருக்கணும் இல்லையா, உண்மை இருக்கணும், கடவுளுடைய மகிமையை தரிச்சிருக்கணும். வாழ்க்கையில் அங்கே விசுவாச ஜீவியம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும் இல்லையா, உண்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், பொறுமை இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி ஏன் வாழ்க்கை உடையுதுன்னா, இந்த பொறுமை, நம்பிக்கை, விசுவாசம் இல்லையா, இதெல்லாம் இல்லை. அப்போ என்ன நடக்குது, இன்னொரு விஷயத்தை நம்புகிறோம், இன்னொரு விஷயத்தை வேகமாக செய்ய வாஞ்சிக்கிறோம். அது தவறான விஷயங்களை கொண்டு போய் வாழ்க்கை உடையுது. இன்றைக்கி ஏன் கடன் பிரச்சனையில் போய் மாட்டுறாங்க, இன்றைக்கி ஏன் தற்கொலை எண்ணம் வருது, இன்றைக்கி ஏன் பஞ்சம், இன்றைக்கி ஏன் தரித்திரம். அப்போ பாருங்கள், இந்த வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் வரும்பொழுது, இச்சை வரும்பொழுது இல்லையா, பாவம் உள்ள நுழையும் போது, அல்லது தீட்டான காரியங்கள் உள்ள நுழையும் போது உடையுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, God rebuilds broken life. இன்னைக்கு அநேக வாழ்க்கைகள் உடைஞ்சு போயிருக்கலாம். திருமண வாழ்வாக இருக்கலாம், குடும்ப ஜீவியமாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில பிரச்சனை இருக்கலாம், பல விஷயங்கள். சமீபத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன் பாருங்கள். அந்த குடும்பத்தை நான் அறிவேன். அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, தாய் தாப்பன் பிள்ளைகள். ஏதோ ஒரு சின்ன விதத்தில் ஏதோ அந்த விஷயத்தை அந்த பெற்றோர் உடனே செய்யலை. ஆனால் அந்த பிள்ளைக்காக செய்யணும்னு வாஞ்சிக்கிறாங்க, திட்டம் போட்டுட்ருக்குறாங்க, அதுக்கு சில ஆயத்தங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை பாருங்கள், திருமணமாகி வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஆனால் தன் தாயின் தாப்பனை வெறுக்க ஆரம்பித்தார். தொலைபேசி வந்தால் அதை நிராகரிக்க ஆரம்பித்தார். இறுதியிலே அந்த தாய் மறித்து போயிட்டாங்க பாருங்க. ஆனால் வரமாட்டேன்னு ஸ்டபனாக இருந்துட்டார். நான் ஏன் வரணும், அப்படி ஒரு கசப்பு இல்லையா. நல்லா கவனிங்க, கடவுள் இது போல உடஞ்சிருக்கிற குடும்பங்களை திரும்பி கட்ட விரும்புகிறார். broken dreams. ஒருவேளை உங்களுடைய கனவு உடஞ்சி போயிருக்கலாம், உங்கள் திட்டம் இப்படி இருக்கணும்னு. உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆர் மினிஸ்ட்ரிஸ் are never beyond God's reach. He specializes in restoring what has been damaged. எது காயப்பட்டிருக்கோ, எது உடஞ்சு போயிருக்குதோ, அதை பிரத்யேகமாக அதை திரும்பி கர்த்தர் அதை கட்டி கொடுக்குறார். அது உங்களுடைய குடும்ப ஜீவியம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். உடைந்து போனதை கர்த்தர் கட்டுகிறார். ரெண்டாவது God restore joy after sorrow. கர்த்தர் எதை ரெஸ்டோர் பண்ணுறாருன்னா, எதை மீட்டெடுக்கிறார். ரெஸ்டோர்னா மீட்டெடுக்கிறது. அதாவது உன்னை அழிஞ்சே போயிருக்கலாம், இருந்ததுக்கு தடயமே இல்லாமல் இருந்திருக்கலாம், அதை தான் ரெஸ்டோர் பண்ணுறது இல்லையா. ஜாய் ஆஃப்டர் சாரோ. கவலைக்கு பதிலாக என்ன கொண்டு வராரு, சந்தோஷத்தை கொண்டு வராரு. உங்கள் வாழ்க்கையில் கவலை மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதா? என்னங்க, நான் ஒன்று நினச்சேன், ஒன்று நடந்துகிட்ருக்கு. எரேமியா 31:4 Jeremiah 31:4 says, speaks of Israel taking up
திரும்பியும் நீ ஆடி கத்தரை துதி. காட்ஸ் ரெஸ்டோரேஷன் இன்க்ளூட்ஸ் த ரிட்டர்ன் ஆஃப் ஜாய். இல்லையா? கத்தர் ரெஸ்டோர் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானது சந்தோஷம். அன்றைக்கி நிறைய பேர் இதெல்லாம் திரும்பி கிடைக்குமா? இல்லை, கொண்டு வராரு. எவ்வளோ ஆரம்ப நாட்களில் ஒரு சாதாரணமாக ஜீவிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த சந்தோஷத்தை தேட வேண்டியதாக இருக்குது. இல்லையா? அது அப்படி போயிட்டுது. ஆனால் கத்தர் சொல்கிறாரு, நான் அதை மீட்டு தரேன்றார். இன்றைக்கி உங்கள் குடும்ப ஜீவியத்தில், உங்களுடைய சபையில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பிஸ்னஸில் சில சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். ஆனால் கத்தர் சொல்கிறாரு, நான் மீட்டு தரேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, கடைசி, God builds a strong future. கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை கட்டுறார். அதுதான் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் திரும்பி உன்னை கட்டுறேன்பான்றாரு. திரும்பி உன்னை கட்டுறேன். நீ இடிஞ்சு தரமட்டமாக போயிருக்கலாம், டெமாலிஷ் ஆகிருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு பாருங்க, அவருடைய வார்த்தை உண்மைங்க. உன்னை திரும்பி கட்டுறாராம். ஒருவேளை இன்னைக்கு நீ பெரிய வீட்டில் உட்காந்துட்டு இருக்கலாம், ஆனால் உள்ள உடஞ்சி போய் நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை, சுகம் கிடைக்குமான்னு தெரில, இந்த இடத்துல வேலை கிடைக்குமான்னு தெரில, திருமணம் நடக்குமான்னு தெரில, குழந்தை செல்வம் உண்டாகுமான்னு தெரில. இதில் நீ இடிஞ்சு போயிருக்கிறியா? இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இன்னர் மேன் உள்ள இடிஞ்சிட்டான், ஐயோ ரொம்ப வலி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் இன்னர் மேனையும் கட்டுவேன். உன்னுடைய இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன இழந்து போனையோ, என்னென்ன தகர்க்கப்பட்டதோ, என்னென்ன இடிஞ்சு போனதோ, நான் அதை கட்டுறேன்றாரு. அப்போ God builds a strong future. When God builds, He works is secure and lasting. He establishes our lives on a firm foundation. அப்போ நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ணுறாருன்னா அதில் ஒரு பாதுகாப்பு இல்லையா? ஒரு ஃபேர்ம் ஃபவுண்டேஷன், ஒரு சரியான ஒரு அடிப்படை, ஒரு ஃபவுண்டேஷனை போடுறாரு. ஒரு உறுதியான நிலைப்பாடை கொடுக்குறாரு. சும்மா இல்லை, ஏனோ தானே இல்லை. அது உன்னுடைய வருமானமாக இருக்கலாம், உன்னுடைய சுகமாக இருக்கலாம். அப்போதைக்கு கொஞ்சம் பலவீனம் இருக்காது, இல்லை அப்படி இல்லை. அதுக்கு தான் இந்த வேர்ட் பாருங்க, ஃபேர்ம் ஃபவுண்டேஷன். பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஜெயம், பரிபூர்ண செழிப்பு, இது கர்த்தர் கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நம்முடைய லைஃப்பில் ஒரு அற்புதமான ஃப்யூச்சர் அவர் பில்ட் பண்ணுறார். எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை பார்த்து, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் உங்களை பார்த்து சொன்னதை அப்படியே நம்புங்க. ஆண்டவரே நான் நம்புகிறேன், நீ என்னை பார்த்து நான் உன்னை திரும்பி காட்டுவேன்னு சொன்னேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், நான் உண்மை நம்புகிறேன். அவர் உங்களை கட்டுவார், எழும்பி பிரகாசிக்க செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you.